வெல்கம் டு ஆல்நாட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் ஐஎன்எம்லேருந்து காந்திய காலகட்டம் அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 100 கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே காந்திய காலகட்டம் 1920 1947 வரை நடந்த நிகழ்வுகள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து 2016 2023 வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வேறு எந்த கொஸ்டினுமே எடுக்கலை. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குரு யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சித்தரஞ்சன் தாஸ். சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குரு வந்து சித்தரஞ்சன் தாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1934 பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசியலிச கட்சி மாநாட்டின் தலைவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆச்சாரியா நரேந்திர தேவா. பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசியலிச கட்சி மாநாட்டின் தலைவர் வந்து ஆச்சாரியா நரேந்திர தேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றில் எது தவறாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கோபாலகிருஷ்ண கோகலே சாம்பிரான் சத்தியாகிரகம். ஸோ சாம்பிரான் சத்தியாகிரகம் வந்து காந்தி அடிகளுடன் தொடர்புடையது, கோபாலகிருஷ்ண கோகலேயுடன் தொடர்புடையது கிடையாது. ஸோ தவறாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சர் சையது அகமது கான். அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் வந்து சையது அகமது கான். கீழ்காணும் வாக்கியத்தில் தவறானதை கூறுக. சுபாஷ் சந்திர போஸ் பார்வர்ட் பிளாக் என்னும் கட்சியை துவக்கினார். நடைபயணமாக அவர் இந்திய எல்லையை கடந்து காபூல் அடைந்தார். அவர் ஹிட்லரின் உதவியாளரான ரெப்பின்டாப்பை சந்திக்கவில்லை. ஜப்பானின் பிரதம மந்திரி டோஜா இவருக்கு அழைப்பு விடுத்தார். ஸோ இதில் தவறான கூற்று எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 4 சரியான கூற்று, 3 மட்டும் தவறு. கோஸ்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறு விசாரணை செய்ய உருவாக்கப்பட்டது? கோஸ்லா குழு வந்து சுபாஷ் சந்திர போஸின் இறப்பு குறித்து மறு விசாரணை செய்ய உருவாக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுபாஷ் சந்திர போஸ். பாகிஸ்தான் என்னும் எண்ணத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ பாகிஸ்தான் என்னும் எண்ணத்தை உருவாக்கியவர் வந்து ஆப்ஷன் டி, முகமது இக்பால். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று ஏ, 1940 லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றியது. காரணம், ஜின்னா முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் இல்லை எனவும் தனி நாடு தேவை எனவும் அறிவித்திருந்தார். ஸோ இதில் எது கரெக்டு? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏ கூற்றும் ஆர் காரணமும் சரி. ஆர் காரணம் ஏ கூற்றை விளக்குகிறது. கூற்றும் காரணம் இரண்டுமே கரெக்டு. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை தினத்தை கடைபிடித்த நாள்? ஸோ நேரடி நடவடிக்கை தினம் வந்து ஆகஸ்ட் 16 1946 கடைபிடிக்கப்பட்டது. முஸ்லீம் லீக்கால் கடைபிடிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 16 1946. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை இடங்களை அமைத்தது எங்கெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ரங்கூன் மற்றும் சிங்கப்பூர். ரங்கூன் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய இடங்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை இடங்களை அமைத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பின்வருவனவற்றுள் எந்த இயக்கம் தண்டி யாத்திரையுடன் தொடங்கியது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சட்ட மறுப்பு இயக்கம். ஸோ சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தான் தண்டி யாத்திரை தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவர்களுள் இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் மோகன் சிங். கீழ்காண்பவர்களுள் இந்தியா விடுதலையை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா விடுதலையை வெல்கிறது என்கிற புத்தகத்தை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், பகிஷ்கிருத்திகா ராணி சபாவை அமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் அம்பேத்கர். பகிஷ்கிருத்திகா ராணி என்னும் சபாவை அமைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். எந்த இரு தலைவர்கள் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு ஹரிஜன்களின் நிலையை எடுத்துரைத்தனர்? 1 டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், 2 மகாத்மா காந்தி, 3 இரட்டைமலை சீனிவாசன், 4 என்.சி. ராசா. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. அதாவது டாக்டர் அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் இந்த 2 பேரும் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு ஹரிஜன்களின் நிலைகளை பற்றி எடுத்து கூறினார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய நினைவிற்காக அண்மையில் மகாராஷ்டிரா அரசு லண்டனில் உள்ள ஒரு வீட்டை வாங்க தன் விருப்பத்தை தெரிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி பி.ஆர். அம்பேத்கர். அம்பேத்கரின் நினைவிற்காக மகாராஷ்டிரா அரசு லண்டனில் இருக்கிற ஒரு வீட்டை வாங்க விருப்பத்தை தெரிவித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1939 முற்போக்கு கட்சியை தொடங்கியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திரபோஸ். முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவை? நேருவை துணைத் தலைவராக கொண்டு காங்கிரஸ் இடைக்கால அரசாங்கம் அமைத்தது. 1946 அக்டோபர் 13 இடைக்கால அரசாங்கத்தில் சேர முஸ்லீம் லீக் தீர்மானித்தது. 1946 டிசம்பர் 9 முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் இன்றி அரசியல் நிர்ணய சபை கூட்டம் கூடியது. 1947 ஜூலை 18 இந்தியா சுதந்திர மசோதா அரசின் ஒப்புதலை பெற்றது. ஸோ இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரி 1, 2 மற்றும் 4. 1வது கூற்று, 2வது கூற்று மற்றும் 4வது கூற்று சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. கீழ்காண்பவைகளை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சைமன் கமிஷன், காந்தி ஈர்வின் ஒப்பந்தம், 3வது வட்டமேஜை மாநாடு மற்றும் தண்டி யாத்திரை. சரியான காலவரிசை 1, 4, 2, 3. அதாவது ஃபர்ஸ்ட் சைமன் கமிஷன், 2வது தண்டி யாத்திரை, 3வது காந்தி ஈர்வின் ஒப்பந்தம், 4வது 3வது வட்ட மேசை மாநாடு. கீழ்காண்பவர்களுள் பார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை சிங்கப்பூரில் வைத்து சுபாஷ் சந்திரபோஸிடம் ஒப்படைத்தவர் யார்? ஒப்படைத்தவர் ஆப்ஷன் சி ராஷ் பெகாரி போஸ்.
1932 வகுப்புவாத அறிக்கையினை அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராம்சே மெக்டொனால்ட். வகுப்புவாத அறிக்கையினை 1932 அறிவித்தவர் ராம்சே மெக்டொனால்ட். இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சுபாஷ் சந்திர போஸ். கல்கத்தாவின் மேயரான பிறகு சி.ஆர். தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வகுப்பு வாரி கொடையை அறிவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராம்சே மெக்டொனால்ட். வகுப்பு வாரி கொடையை அறிவித்தவர் ராம்சே மெக்டொனால்ட். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 1844ஆம் ஆண்டு சூரத்தில் உப்பு வரியை 50 பைசாவிலிருந்து 1 ரூபாயாக உயர்த்தியதால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். மக்களின் போராட்டத்திற்கு பிறகு அரசு உயர்த்திய கூடுதல் உப்பு வரியை திரும்ப பெற்றது. கீழ் கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்யவும். 2 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. அதாவது 1844ஆம் ஆண்டு உப்பு வரியை 50 பைசாவிலிருந்து 1 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஸோ மக்களின் போராட்டத்திற்கு பிறகு அரசு உயர்த்திய கூடுதல் உப்பு வரியை திரும்ப பெற்றது. ஸோ 2 கூற்றுமே கரெக்ட். முஸ்லீம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, லாகூர். இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹென்றி விவியன் டிரோசியா அல்லது டெரோசியா. ஹென்றி விவியன் டெரோசியா. இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் ஹென்றி விவியன் டெரோசியா. இந்திய பணியாளர் கழகத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய பணியாளர் கழகத்தை ஏற்படுத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என அழைத்தவர் யார்? வல்லபாய் பட்டேலை சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சொல்லுவோம். அப்படி அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகாத்மா காந்தி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை இடையிலேயே நிறுத்தி வைத்தார். காரணம்: சௌரி சௌரா காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ஒரு கூட்டம் அதற்கு தீ வைத்தது. இதுவே காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை இடையில் நிறுத்த காரணம். இவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, எது சரி அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி வந்தார். அதே சமயம் சௌரி சௌரா என்ற இடத்துல காவல் நிலையத்தை ஒரு கூட்டம் முற்றுகையிட்டு அந்த காவல் நிலையத்திற்கு தீ போட்டதுனால காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டார். ஏன்னா அகிம்சை முறையில் சுதந்திரத்தை வாங்குவதற்காக காந்திஜி ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்திட்டு வந்தாங்க. இவங்க வன்முறையில் ஈடுபட்டதுனால காந்திஜி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒத்துழையாமை இயக்கத்தை இடையிலேயே கைவிட்டார். ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டுமே கரெக்ட் மற்றும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். ஜெனரல் ஓ டயர் என்பவர் உத்தம சிங்கால் கொல்லப்பட்டது எப்பொழுது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மார்ச் 13, 1940. பெதி கிளாரன்ஸ் பிரபு, சர் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர்
அடங்கிய எந்த தூதுக்குழு 1946 இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது? ஆன்சர் கேபினெட் தூதுக்குழு. ஆப்ஷன் ஏ கேபினெட் தூதுக்குழு. கேபினெட் தூதுக்குழு 1946 இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. ஸோ இந்த குழுவில் 3 பேர் இடம்பெற்றிருந்தனர். ஒன்று பெதிக் லாரன்ஸ், இரண்டாவது சர் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ், மூன்றாவது ஏவி அலெக்சாண்டர். இந்த 3 பேர் அடங்கிய குழுவிற்கு பேர் தான் கேபினெட் தூதுக்குழு. ஸோ இது வந்த ஆண்டு 1946. முதல் உலகப் போரில் எந்த நாட்டின் தோல்வி கிலாபத் இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ துருக்கி நாட்டின் தோல்வி. துருக்கி நாட்டின் தோல்வி கிலாபத் இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தது. கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தி விடைகளை தெரிவு செய்க. ஸோ கால வரிசைப்படுத்தணும். சாம்பிரான் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம், ரவுலட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம். ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 3, 4, 2. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிரான் சத்தியாகிரகம், இரண்டாவது ரவுலட் சத்தியாகிரகம், மூன்றாவது உப்பு சத்தியாகிரகம், நான்காவது தனிநபர் சத்தியாகிரகம். எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது? ஸோ சுதேசி நாள் கொண்டாடப்பட்டது மே 29, 1932 ஆண்டு. காந்திஜி ரவுலட் சட்டத்திற்கு எதிரான தனது சத்தியாகிரக போராட்டத்தின் செயல் திட்டத்தை எங்கிருந்து அறிவித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஸோ சரியாக பொருந்தி இருக்கிறது ஜவஹர்லால் நேரு 1917 தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலராக விளங்கினார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜனவரி 26, 1930 பூர்ண ஸ்வராஜ் அறிவிப்பை ஒட்டி இந்திய சுதந்திர நாளாக அறிவித்து காந்திஜி டிசம்பர் 31, 1929 நள்ளிரவில் இந்திய கொடியை எந்த ஊரில் ஏற்றினார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி லாகூர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அபுல் கலாம் ஆசாத். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 நடைபெற்றது. ஸோ அப்போது காங்கிரசின் தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். காந்திஜியின் அந்தரங்க செயலர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மகாதேவ் தேசாய். காந்திஜியின் அந்தரங்க செயலர் மகாதேவ் தேசாய். ஆப்ஷன் சி. 1934 பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர் தேர்வில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத். 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை துவக்கி வைத்த முதல் தேச பக்தர் யார்? ஸோ தனிநபர் சத்தியாகிரகத்தை துவக்கி வைத்தவர் வினோபாவா. ஆப்ஷன் பி வினோபாவா. இவர் தான் தனிநபர் சத்தியாகிரகத்தை அறிமுகப்படுத்தியவர். எந்த இந்து தேசிய தலைவர் கிலாபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்ததோடு அதை தலைமை தாங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி. ஒரு இந்திய யாத்திரை என்பது யாருடைய சுயசரிதை?
ஸோ ஒரு இந்திய யாத்திரை அப்படிங்கிறது வந்து சுபாஷ் சந்திரபோஸின் சுயசரிதை. மதிவலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேவையற்ற காசோலைதான் கிரிப்ஸ் குழு என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, காந்திஜி. ஒரே மாதிரியான சுய ஆட்சி அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்க வேண்டும் இக்கொள்கையை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முகமது அலி ஜின்னா. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கராச்சி மாநாடு. காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காந்தியின் அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. மாப்பிளா கழகம் 1921 நடைபெற்ற இடம்? ஸோ மாப்பிளா கழகம் வந்து கேரளாவில் நடைபெற்ற கழகம். ஸோ கேரளாவில் மலபார் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற கழகம் தான் மாப்பிளா கழகம். நடைபெற்ற வருடம் வந்து 1921. தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி. கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழ் பெற்றது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பனாரஸ் இந்து பல்கலைக்கழக சொற்பொழிவு தான் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழ் பெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவ படையை எங்கு உருவாக்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிங்கப்பூர். 1946 இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு. சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, லாலா லஜபதி ராய். முதலாம் வட்ட மேசை மாநாடு 1930 கூட்டப்பட்ட போது அவைக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராம்சே மெக்டொனால்டு. ஸோ முதலாம் வட்ட மேசை மாநாட்டின் தலைவர் வந்து ராம்சே மெக்டொனால்டு. 1938 இந்து மகா சபையின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வி.டி. சவார்கர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முதல் உலகப் போருக்கு பின்னர் இந்து முஸ்லிம் ஒற்றுமையும் தேசிய போராட்டங்களும் வலிவடைந்தன. 2. இந்து முஸ்லிமிற்கு ஜெய் என்ற முழக்கங்களுக்கு நாடு முழுவதும் குரல் எழுப்பப்பட்டது. இதில் எது கரெக்ட் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூலை 18, 1947. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வல்லபாய் பட்டேல். கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் தலைமை வகித்தவர் வந்து வல்லபாய் பட்டேல். 1945ஆம் ஆண்டு சிம்லா மாநாட்டை கூட்டியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் டி வேவல் பிரபு. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டியவர் வேவல் பிரபு. தேசபந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய தேசிய தலைவர் யார்? தேசபந்து ஆப்ஷன் சி சித்தரஞ்சன் தாஸ். சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் தேசபந்து என்று அழைக்கப்பட்டார். எந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1938 மற்றும் 1939 ஆகிய 2 வருடங்களிலும் சுபாஷ் சந்திர போஸ் தொடர்ந்து காங்கிரசின் தலைவராக இருந்தார். தக்ககிப் உல் அகலாக் என்னும் தனது சஞ்சிகையின் மூலம் பிரி மற்றும் முருதி என்னும் முஸ்லிம் சமூக முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சர் சையது அகமது கான். ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாக்பூர். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ்ல தான் ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அலிகள் இயக்கத்தின் கொள்கையை எதிர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி முகமது அலி ஜின்னா. கீழ்கண்டவைகளில் எந்த இணை தவறானது? பூனா ஒப்பந்தம் 1931, 2ஆம் வட்டமேஜை மாநாடு 1932, இந்திய அரசு சட்டம் 1935, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. பூனா ஒப்பந்தம் 1931 கிடையாது, 1932, அதாவது 3ஆவது வட்டமேசை மாநாட்டில் தான் பூனா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ 3ஆவது வட்டமேசை மாநாடு 1932, 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931. ஸோ அது தவறு. 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு, மிச்சம் எல்லாமே கரெக்ட். இந்திய அரசு சட்டம் 1935 இயற்றப்பட்டது. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்தது 1942. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே தவறு. சையது அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அலிகார் இயக்கம். ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, 1930. காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 22, 1939. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும் படியான அழைப்பிதழ் என்ற வாக்கியங்களை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி. பின்வருவனவற்றுள் காலவரிசைப்படியான நிகழ்வுகளை தேர்ந்தெடு. ஸோ 3 நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. சௌரி சௌரா நிகழ்ச்சி, ரஷ்ய ஜப்பானிய போர், காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்புதல். இதை காலவரிசைப்படுத்தணும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய காலவரிசைப்படுத்துகிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 1. அதாவது ஃபர்ஸ்ட் ரஷ்ய ஜப்பானிய போர், 2வது காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்புதல், 3வது சௌரி சௌரா நிகழ்ச்சி. எந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆம் மாநாடு. பின்வருவனவற்றை காலவரிசைப்படி அடுக்குக. வகுப்பு கொடை, நேரு அறிக்கை,
காந்தி இர்வின் ஒப்பந்தம், சைமன் குழு அறிக்கை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4, 2, 3, 1. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சைமன் குழு அறிக்கை, இரண்டாவது நேரு அறிக்கை, மூன்றாவது காந்தி இர்வின் ஒப்பந்தம், நான்காவது வகுப்பு கொடை. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு. இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜ் பிகாரி போஸ். இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் ராஜ் பிகாரி போஸ். சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ சௌரி சௌரா கிராமம் வந்து உத்தரப்பிரதேஷில் தான் அமைந்திருக்கு. ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பு ஏற்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி சத்தியாகிரக இயக்கம். நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு? ஆன்சர் ஆப்ஷன் பி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி இரத்தமின்றி பாடல் வந்து முதலில் ஒலிக்கப்பட்டது. அல் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மௌலானா அபுல் கலாம். கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. ஸோ காலவரிசைப்படுத்துக மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ சாம்ரான் சத்தியாகிரகம், கேடா சத்தியாகிரகம், அகமதாபாத் போராட்டம், பைசாகி நாள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாம்ரான் சத்தியாகிரகம், இரண்டாவது வந்து கேடா சத்தியாகிரகம், மூன்றாவது அகமதாபாத் போராட்டம், நான்காவது வந்து பைசாகி நாள். 1921 மாப்பிள்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. கேரளாவில் மலபார் அப்படிங்கிற இடத்துல தான் மாப்பிள்ளா கழகம் நடைபெற்றது. 1939ஆம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரசின் தலைவரானார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டாபி சீதாராமையா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி எது தவறு என குறிப்பிடவும். கூற்று 1, காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 395 கிலோமீட்டர் தொலைவிற்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. கூற்று 2, காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில் அதாவது 1930 ஏப்ரல் 6 சென்றடைந்தார். ஸோ இதில் எந்த கூற்று கரெக்ட் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு ஆனால் கூற்று 2 சரி. ஸோ கூற்று 1ல் வந்து கிலோமீட்டர் தப்பாக கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே கரெக்டு. கூற்று 2 வந்து எல்லாமே கரெக்ட். கிபி 1931ஆம் ஆண்டின் இரண்டாவது வட்டமேஜை மாநாடு வெல்லிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தபோது நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். மேற்கண்ட கூற்றுகள் எவை சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 இரண்டு கூற்றுமே கரெக்ட். டேஷ் ஆண்டு அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகிஷ்கிருத் ஹித் கரணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1924. ஸோ பகிஷ்கிருத் ஹித் ஹரணி சபாவை ஏற்படுத்தியவர் வந்து அம்பேத்கர்.
ஏற்படுத்திய வருடம் 1924. இந்த அமைப்பு வந்து தீண்டத்தகாதவர்களின் பொருள் முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்டது. சுயராஜ்ய கட்சி ஆரம்பித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. கீழ்கண்ட பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவருடைய தொடர்பு அற்ற பத்திரிகை எது? மகாத்மா காந்தியோட தொடர்பற்ற பத்திரிகை. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹிந்துஸ்தான் டைம்ஸ். மற்ற எல்லாமே வந்து காந்திஜி ஆரம்பித்த பத்திரிகை. இந்தியன் ஒப்பீனியன், யங் இந்தியா, நவஜீவன் இது எல்லாமே வந்து காந்தியடிகளின் பத்திரிகை. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து காந்தியடிகளின் பத்திரிகை கிடையாது. கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. 1930 பகத்சிங் சிட்டாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார். 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். 1925 பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். ஸோ இதில் வந்து எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2 மற்றும் சரி. 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். இந்த கூற்று மட்டும்தான் கரெக்ட். இந்தியாவில் உத்தியோக ரகசிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி 1923. ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொது பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் டேஷ் ஒப்பந்தமாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூனா ஒப்பந்தம். ஸோ பூனா ஒப்பந்தம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். பட்டுகேஸ்வர தத் மற்றும் டேஷ் மத்திய சட்டசபை மேல் ஏப்ரல் 8, 1929 அன்று குண்டு எறிந்தார்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி பகத்சிங். பகத்சிங் மற்றும் பட்டுகேஸ்வர தத் இவங்க 2 பேருமே சேர்ந்து 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டசபையின் மீது குண்டு எறிந்தார்கள். விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் பட்டேலிடம் இருந்து காந்தி உதவி பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கேரா. ஸோ கேரா அப்படிங்கிற இடத்துல தான் விவசாயிகளுக்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய படேலிடமிருந்து காந்தி உதவி பெற்றார். அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டுவரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜின்னா. கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பதை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டேஷின் பெயரை பரிந்துரைத்தார். யாருடைய பெயரை வந்து பரிந்துரைத்தார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜிடி கோஸ்லா. தலைமை நீதிபதி வந்து ஜிடி கோஸ்லா அவர்களின் பெயரை வந்து விசாரணை நடத்துவதற்கு பரிந்துரைத்தார். தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமதா சங்கம் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சமாஜ் சமதா சங்கம் தொடங்கியவர் வந்து அம்பேத்கர். சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாக இருந்தது டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி காந்தி இர்வின் ஒப்பந்தம். 1931 லார்டு விஸ்கவுண்ட் பீல் கமிட்டி தொடர்புடையது.
ஸோ லார்டு விஸ்கவுண்ட் ஃபீல்ட் கமிட்டி எதனுடைய தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மத்திய மாநில நிதி உறவுகள். 1940 ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யார்? ஸோ ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் வந்து ஆப்ஷன் ஏ லின் லித்கோ பிரபு. ஸோ இவ்வளோதான் டோட்டலாக 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.